ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சம்பா ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தாராளமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் கலர் மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேரட், பீன்ஸ் மட்டும்தான். சப்போஸ் இது கூட நீங்கள் பட்டாணி இல்லை வேறு சில காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். காய்கறி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். காய்கறியை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து நல்லா தெளித்து ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா பெரட்டும் போது காய்கறி நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சடி செய்யும்போது கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு கோதுமை ரவைக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. நான் எந்த டம்ளரால் ரவை எடுத்தனோ அதே டம்ளரில் தான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவையை சேர்க்கும்போது சிம்மில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கட்டிப்படாது, நமக்கும் கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இடையில லைட்டாக கிளறி விடணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வற்றி வெந்துருச்சு. லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த கிச்சடியை நீங்கள் சூடாக கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு தடவை ஓப்பன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு, வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி. இது பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நம்ம தம்லாம் போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு, அந்த மாதிரி இதை லைட்டாக மேலே சமப்படுத்தி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த சட்டியோட சூட்டிலேயே நல்லா வெந்து இன்னுமே உங்களுக்கு செம டேஸ்ட்டாக நல்லா பொலன்னு வரும். இது ரொம்ப உதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.